இந்த PyPDF லோடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டைரக்ட்டா உங்களோட ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லோடர் ஈக்குவல் டு PyPDF. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோ சஜஷன் பண்ணுது. இப்போ நம்மளோட இந்த PDF இருக்கு இல்லையா? ஸோ இந்த PDF டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத் மட்டும் மாற்றணும். ஏன்னா டிஃபால்ட்டாக விண்டோஸில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த பாத்து மட்டும் மாற்றணும். ஸோ லோடர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஈக்குவல் டு லோடர் டாட் லோட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆனால் அதோட டாக்குமெண்ட் வந்து வெளில வரணும். டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, ஆத்தர் யாரு? சபரிநாத் கே. ஏன்னா நான் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். என்னைக்கு மாடிஃபை பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு பாருங்க. கம்பெனியோடது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. கம்பெனியோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு பைத்தான் PDF எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோல்டரில் இந்த ஒரு செப்பரேட்டான ஒரு இதில் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு டைப், டாக்குமெண்ட் ஒரு டைப். இப்போ லாங்செயினில் நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இதே நார்மல் PDF எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டா டேட்டா இதெல்லாம் யார் பண்ணா அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதனால் லாங்செயினுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா PDF வந்து லோட் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ரேக்ல அடுத்த மெயினான கேரக்டர் வந்து என்ன? சங்கிங்.